Welcome back students to Shankar's Physics Tutorials. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது Class 11 Physics Unit 9 Kinetic Theory of Gasesலேருந்து Applications of Law of Equipartition of Energy தான் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம Law of Equipartition of Energy-யோட definition பார்க்க போகிறோம். ஓகே, அதுக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் தேவை. நம்ம ஆல்ரெடி உங்கள் புக்கில் சமச்சீர் புக்கில் செக்ஷன் 9.2.1ல் ஒரு ஈக்குவேஷன் 9.5 எடுத்துக்கோங்க. ஈக்குவேஷன் 9.5 படி ஓகே P is equal to small n m Vx square bar. இந்த ரிலேஷன்ஷிப் நம்ம யூஸ் பண்ணி தான் ஒரு சின்ன மாடிஃபிகேஷன் பண்ண போகிறோம். வேறு ஸ்மால் என்கிற நம்பர் டென்சிட்டி விச் இஸ் n by v small m Vx square bar. இந்த இடத்துல விங்கிறது வால்யூம், இந்த இடத்துல Vx ஸ்கொயருங்கிறது இட் இஸ் மீன் ஸ்கொயர் ஸ்பீட். இப்போ இந்த v அந்த சைட் கொண்டு வர போகிறோம். ஸோ திஸ் ஈக்குவேஷன் இஸ் PV. பிங்கிறது ப்ரெஷர், ஸ்மால் கேபிட்டல் N Vx ஸ்கொயர் பார் வரும். இப்போ நம்ம ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் யூஸ் பண்ண போகிறோம். அக்கார்டிங் டு ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் இன் டேர்ம்ஸ் ஆஃப் N நம்ம நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ் இன்வால்வ் பண்ணி ஈக்குவேஷன் எழுதுனா PV is equal to NKT. ஸோ பிவிக்கு பதில் இந்த ஈக்குவேஷன் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ NKT is equal to NmVx ஸ்கொயர் பார். NN gets cancelled. ஓகே, இப்போ இந்த ஈக்குவேஷனில் வந்து கைனட்டிக் எனர்ஜி எழுத போகிறோம். ஸோ கைனட்டிக் எனர்ஜி அப்படின்னு சொல்லும்போது half mv ஸ்கொயர், இந்த இடத்துல half எதுவும் இல்லை. ஸோ அதனால் both sides we are going to multiply it by half. ஓகே, அப்போ என்ன வரும்? half kT is equal to half mvx ஸ்கொயர் பார் வரும். ஓகே, ஸோ இதுதான் ஆவரேஜ் கைனட்டிக் எனர்ஜி ஆஃப் த மாலிக்யூல் விச் இஸ் ஈக்குவல் டு half kT. அப்போது இந்த ரிலேஷன்ஷிப்பை நம்ம எப்படி எழுதுகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த ஆவரேஜ் கைனட்டிக் எனர்ஜி ஆஃப் அ கேஸ் மாலிக்யூல் which is moving in z direction, x direction is, okay, moving in x direction is given by half m Vx square is equal to half kT. இதே இது y and z directionக்கும் எழுதும்போது we get the equation to be half m Vy square bar is equal to half kT. இதே இதுதான் this energy is equal to half m Vz square bar. That is average kinetic energy half m Vx square வந்து along xy and z direction வந்து it is equivalent to half kT. இதுதான் சொல்கிறாங்க. ஸோ இந்த இதுலேருந்து நம்ம என்ன define பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, according to kinetic theory of gases, இந்த average kinetic energy of a system of molecules, okay, of a thermodynamical system of molecule is at thermal equilibrium. அதோட டெம்பரேச்சர் வந்து T இருக்கும் பொழுது, okay, this average kinetic energy is uniformly distributed. ஏன்னா 3 different directionsக்குமே அதோட kinetic energy half kT இருக்கிறதுனால this average energy of the gas molecule at the temperature T is uniformly distributed. அதாவது அதை equipartition, equally it has been partitioned. So distributed equally to all the degrees of freedom. ஓகே, டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் அப்படின்னு சொல்லும் பொழுது எக்ஸ் ஒய் ஜெட் டிரெக்ஷனுக்கு அக்ராஸாக என்னென்ன எவ்வளோ டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் ஃபார் ஈச் மாலிக்யூல் இருக்கோ எல்லா மாலிக்யூல்ஸ்க்குமே இந்த எனர்ஜி வந்து ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் ஆகுது. ஸோ தட் ஃபார் ஈச் degree the average kinetic energy is half kT. Okay, this is the definition. So according to kinetic theory of gases, the average kinetic energy of a thermodynamical system of gas molecules at a temperature T, that is which is at thermal equilibrium, is uniformly distributed to all degrees of freedom, so that for each degree of freedom the energy is half kT. This is law of equipartition of energy. Okay, இப்போ for monatomic, diatomic and triatomic moleculeோட average kinetic energy என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு நம்ம என்னென்ன ரிலேட் பண்ண போகிறோம்? degrees of freedomையும் and then அதோட average kinetic energy என்ன along each direction என்ன half kT, இதையும் நம்ம ரிலேட் பண்ணி we are going to find the average kinetic energy of monoatomic, diatomic and triatomic molecules கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? இப்போ
நம்ம ஆவரேஜ் கைனட்டிக் எனர்ஜி ஆஃப் மோனோஅட்டாமிக், டயட்டாமிக் அண்ட் ட்ரைஅட்டாமிக் மாலிக்யூல்ஸ் பார்க்க போகிறோம். இதில் வந்து அதோட டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடமையும் ஆவரேஜ் கைனட்டிக் எனர்ஜி நம்ம அலாங் ஈச் டிரெக்ஷன் கண்டுபிடிச்சோம் இல்லையா, அக்கார்டிங் டு லா ஆஃப் ஈக்விபார்ட்டிஷன் ஆஃப் எனர்ஜி, அதையும் கம்பைன் பண்ணி நம்ம ஆவரேஜ் கைனட்டிக் எனர்ஜி ஆஃப் த மாலிக்யூல்ஸ் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல வந்து டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் ஃபார் த மோனோஅட்டாமிக் மாலிக்யூல் இஸ் 3. அதோட ஆவரேஜ் கைனட்டிக் எனர்ஜி என்ன? இட் இஸ் 12 AT. ஓகே, அலாங் ஈச் டிரெக்ஷன். ஓகே, அலாங் எக்ஸ் ஒய் செட் டிரெக்ஷன். அப்போது மொத்தம் ஆவரேஜ் கைனட்டிக் எனர்ஜி ஃபார் அ மோனோஅட்டாமிக் மாலிக்யூல் இஸ் ஈக்குவல் டு, இட் இஸ் 3/2 kT. ஓகே, அதே மாதிரி டயட்டாமிக் மாலிக்யூல் ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணுறோம், அட் லோ டெம்பரேச்சர் ஆர் அட் நார்மல் டெம்பரேச்சர். ஓகே, at low temperature. So degree of freedom in F is equal to 5 for a diatomic molecule. So the average kinetic energy of a diatomic molecule, எல்லாத்துலேயும் இதை சேர்த்துக்கோங்க, average kinetic energy of a diatomic molecule at low temperature is equal to 5 times the energy. எவ்வளவு? It is half kT. So 5/2 kT. Okay, at high temperature. Okay, high temperature degree of freedom என்னவா இருக்கும்? For diatomic molecule, F is equal to 7. So the average kinetic energy is equal to 7/2 kT. Okay, இதே இது triatomic molecule. இந்த triatomic molecule ரெண்டாக நம்ம ஸ்ப்ளிட் பண்ணுறோம். ஒன்று வந்து லீனியர் triatomic molecule, இன்னொன்று வந்து நான் லீனியர் triatomic molecule. இது எல்லாமே லாஸ்ட் வீடியோஸில் பார்த்துருக்கோம். ஸோ லீனியர் மாலிக்யூலோட that is linear triatomic molecule degree of freedom என்ன இருக்கும்? F is equal to 7. ஓகேவா? இதுலேயுமே ரெண்டு கேசஸ் பார்த்தோம், ஒன்று வந்து லோ டெம்பரேச்சர், ஒன்று ஹை டெம்பரேச்சர். இப்போ நம்ம ஹை டெம்பரேச்சரே எடுத்துக்கலாம். ஸோ த ஆவரேஜ் கைனட்டிக் எனர்ஜி ஆஃப் த triatomic molecule which is linear is equal to 7/2 kT. அதே இது நான் லீனியர் மாலிக்யூலோட degree of freedom F வந்து it is equal to 6. So the average kinetic energy is equal to 6 times half. Okay, so 6/2 kT வரும், which is equal to 3 kT. This is for a non-linear molecule and this is for the linear triatomic molecule. Okay, இப்போ இதோட applications பார்க்கலாம். இப்போ நம்ம applications-ல என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த லா ஆஃப் ஈக்விபார்ட்டிஷன் ஆஃப் எனர்ஜியை யூஸ் பண்ணி ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி ஆஃப் த கேஸஸ் வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது அதுதான் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டிஸ் ரிலேட் பண்ணக்கூடியது என்னது? ஃபார் 1 mole ஆஃப் அ கேஸ், ஃபார் 1 mole ஆஃப் அ கேஸ், இந்த கேஸோட ஸ்பெசிஃபிக் ஹீட் எப்படி ரிலேட் பண்ணலாம்? Cp - Cv is equal to R. இதுதான் உங்களுக்கு மேயர்ஸ் ரிலேஷன். இதோட டெரிவேஷன் நம்ம ப்ரீவியஸ் லெசனில் பார்த்தாச்சு. ஓகே, ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்பை யூஸ் பண்ணிவிட்டு அண்ட் தென் வி ஆர் கோயிங் டு அப்ளை த லா ஆஃப் ஈக்விபார்ட்டிஷன் ஆஃப் எனர்ஜி. ஸோ இந்த ரிலேஷன்லேருந்து சிபி என்ன சிவி என்னன்னு கண்டுபிடிக்கலாம். அதே சமயம் அதோட ரேஷியோ Cp/Cv இட் இஸ் நத்திங் பட் த காமா விச் இஸ் த அடியபேட்டிக் எக்ஸ்பனண்ட். அதை கண்டுபிடிக்கிறதுக்கும் இந்த பர்டிகுலர் லா வந்து உங்களுக்கு யூஸ் ஆகுது. ஸோ this is what we are going to see in the application of law of equipartition of energy. Okay, in the gamma அப்படிங்கிறது it is nothing but the adiabatic exponent, which is nothing but the here adiabatic exponent, which is nothing but the ratios of the specific heat capacities of the gases at constant pressure by constant volume. ஓகேவா? இப்போ நம்ம என்னென்ன ஒவ்வொரு இண்டிவிஜுவலாக மோனோஅட்டாமிக், டயட்டாமிக் அண்ட் ட்ரைஅட்டாமிக் மாலிக்யூலோட சிபி அண்ட் சிவி அதோட ரேஷியோஸ் என்ன அதான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து மோனோஅட்டாமிக் மாலிக்யூல். ஓகே, மோனோஅட்டாமிக் மாலிக்யூல் நம்ம ப்ரீவியஸில் நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? அக்கார்டிங் டு லா ஆஃப் ஈக்விபார்ட்டிஷன் ஆஃப் எனர்ஜி அதோடைய ஆவரேஜ் கைனட்டிக் எனர்ஜி கண்டுபிடிச்சிருக்கோம் ஃபார் அ மோனோஅட்டாமிக் மாலிக்யூல். ஸோ த ஆவரேஜ் கைனட்டிக் எனர்ஜி ஆஃப் அ மோனோஅட்டாமிக் மாலிக்யூல் இஸ் எவ்வளவு? இட் இஸ் ஈக்குவல் டு 3/2 kT. ஓகே, இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா we are going to find the internal energy. So that is the total energy. This is for a gas molecule along 3 different directions. Okay, அதோட degrees of freedom apply பண்ணி இப்போ ஒரு கேஸ் கண்டெய்னரில் n நம்பர் ஆஃப் மாலிக்யூல்ஸ் இருக்குது, ஆர் let us consider அதோட 1 mole of gas இருக்குன்னு கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ total energy of 1 mole of a gas
ஒரு கேஸில் 1 mole of gas molecules இருக்கும் பொழுது அதோட total energy is given by U is equal to number of molecules, okay, Na multiplied by the average kinetic energy. Okay, நம்ம கண்டுபிடிச்சிருக்கலாம், அதை சப்ஸ்டியூட் பண்ணலாம். அதுதான் internal energy, number of molecules multiplied by this. Here mu வந்து mu Na which is n, நம்ம அதான் பார்த்தோம் number of molecules. இந்த இடத்துல mu வந்து it is equal to 1, ஏன்னா this is for 1 mole of the gas. அப்போ இந்த equation எப்படி எழுதலாம்? This is equal to 3 by 2 kT multiplied by Na. What is Na into K? It is nothing but R, so 3 by 2 RT. This is the equation. Okay, this is the total energy of a monoatomic gas for 1 mole, okay, which is 3 by 2 RT, where R is equal to K into Na. K ங்கிறது Boltzmann constant, N ங்கிறது Avogadro's number. Okay, இப்போ 1 mole of gasக்கு அதோட specific heat என்ன? Okay, for 1 mole of gas, that is monoatomic gas, specific heat capacity at constant volume. இதோட equation எப்படி எழுதலாம்? Is equal to Cv, okay, multiplied by 1 by mu times dq divided by dt. இதான் equation. இந்த இடத்துல dq அப்படின்னு சொல்லும்போது at constant volumeல dq எப்படி எழுதலாம்? According to first law of thermodynamics, இதெல்லாம் முன்னாடியே நம்ம ரிலேஷன்ஷிப்பில் பார்த்துருக்கோம் டெரிவேஷனில், பட் இருந்தாலும் ஒரு ரீகலெக்ஷனுக்காக திரும்ப பண்ணுறோம். ஸோ ஹியர் du is equal to dq minus dw. இதுதான் first law of thermodynamics படி. dwங்கிறது என்னது? change p dv, which is constant volumeல p dvங்கிறது உங்களுக்கு 0வா இருக்கும். so du is equal to dq. அப்போ இந்த இடத்துல நம்ம எப்படி represent பண்ணலாம்? dq can be replaced by du. so cv is equal to 1 by mu times du by dt. here moles எவ்வளவு? number of moles வந்து 1 mole of a gas, so Cv is equal to du by dt. U என்னது? நம்ம முன்னாடி கண்டுபிடிச்சிருக்கிறது தான், the average energy of, sorry, the total energy of 1 mole of the gas எவ்வளவு? 3 by 2 kT. அதை இந்த substitute பண்ணுறோம். so d by dt of U என்னது? it is 3 by 2 RT. okay, so dt by dt உங்களுக்கு என்ன ஆகிடும்? it is 1. so Cv is equal to 3 by 2 R. okay, this is 1. okay, இப்போ நம்ம Mayer's relation யூஸ் பண்ண போகிறோம். what is this? Cp minus Cv is equal to R. நம்ம Cp என்னன்னு கண்டுபிடிக்கணும்னா we are going to bring Cv that side, so R plus Cv வரும். R plus Cv for a monatomic molecule என்ன? 3 by 2 R. so 3 by 2 R. இப்போ இதை LCM எடுத்தீங்கன்னா இங்கே 2R plus 3R divided by 2 வரும், which is 5R divided by 2. so this is Cp. இப்போ அதோட ratios என்னன்னு பார்க்கலாம். so அதோட adiabatic component gamma is equal to Cp by Cv. Cp எவ்வளவு? it is 5 by 2R. Cv எவ்வளவு? it is 3 by 2R. RR gets cancelled. so here 2 gets cancelled, we get 5 by 3. so the adiabatic component, that is Cp by Cv oda ratio. so the ratio of the specific heats for a monoatomic molecule is equal to 5 by 3. இதை divide பண்ணா உங்களுக்கு 1 3 is 3, 20 வரும்போது 6 அப்படி வந்துட்டே இருக்கும். so 1.67. so this is the ratio of the specific heat of a monoatomic molecule. இப்போ வந்து diatomic molecule பார்க்க போகிறோம். so diatomic molecule ஓட average kinetic energy என்னது? it is average kinetic energy of a diatomic molecule at low temperature or normal temperature. okay, at low temperature is given by, it is 5 by 2 kT. ஓகேவா? இப்போ இந்த total energy of 1 mole of the gas பார்க்க போகிறோம், which is nothing but the internal energy. so total energy of 1 mole of gas எவ்வளவு? is equal to number of molecules, okay,
n multiplied by the average kinetic energy. Okay, so n-ங்கிறது என்னது mu multiplied by na multiplied by average kinetic energy எவ்வளவு? It is 5 by 2 kT. Okay, இந்த இடத்துல mu is equal to 1, n into k வந்து r, so 5 by 2 RT. Okay, இப்போ the total energyங்கிறது இந்த இடத்துல it is purely kinetic alone. ஸோ பியூர்லி கைனட்டிக் எனர்ஜி. ஏன்னா ஹை டெம்பரேச்சர் போகும்போது நம்ம பொட்டன்ஷியல் எனர்ஜினால் வரக்கூடிய வைப்ரேஷனல் எனர்ஜியும் பார்க்கறதுனால திஸ் பர்டிகுலர் பார்ட் இஸ் பியூர்லி கைனட்டிக். ஓகேவா? இப்போ நம்ம சிவி கண்டுபிடிக்கணும். ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி அட் கான்ஸ்டன்ட் வால்யூம் சிவி இஸ் ஈக்குவல் டு டியூ பை டிடி. ஆனால் இதோட ரிலேஷன்ஷிப்பை முன்னாடி டிரைவ் பண்ணியாச்சு. ஹியர் d by dt of in the internal energy of a diatomic molecule at low temperature whenever it is 5 by 2 RT. Okay, அப்போ என்ன வரும்? It is 5 by 2 R. ஏன்னா dt by dt ஏன்னா it is 1. Okay, so Cp என்னது? Cp is equal to Cv plus R, which is 5 by 2 R plus R. So 2 அங்கே மேலே வரும்போது we get 7 by 2 R. This is Cp. அப்போ அதோடைய ரேஷியோ ஆஃப் த ஸ்பெசிஃபிக் ஹீட் எவ்வளவு? It is gamma is equal to Cp by Cv. Okay, Cp எவ்வளவு? Here we got it 7 by 2, Cv is 5 by 2. So 7 by 2 R divided by 5 by 2 R. R gets cancelled, 2 gets cancelled. So gamma is equal to 7 by 5. So which is 1.20 varo. So 1.40. This is gamma. Okay, this is for a diatomic molecule at low temperature. இதே இது high temperature. At high temperature, okay, high temperatureல அதோடைய total energy என்ன? It is mu Na into average kinetic energy. Okay, average kinetic energy of a diatomic molecule at high temperature என்ன வரும்? It is 7 by 2 kT multiplied by mu வந்து 1 multiplied by Na, which is 7 by 2 RT. Okay, this is U. அப்போது இதோடைய internal energy change என்ன வரும்? That is the rate of change of internal energy is here Cv is equal to specific heat capacity at constant volume for a diatomic molecule at high temperature வந்து d by dt of U. What is d by dt of U? இப்போ தான் பார்த்தோம், which is nothing but 7 by 2 RT. So the differentiate பண்ணும்போது we get 7 by 2 R. அப்போ Cp எவ்வளவு? It is Cv plus R. So 7 by 2 R plus R is equal to 9 by 2 R. Okay, so இதோட gamma எவ்வளவு வரும்? This is the ratios of the specific heat is 9 by 2 R. Cp by Cv எவ்வளவு? It is 7 by 2 R. R gets cancelled, 2 gets cancelled. So remaining we get 9 by 7. 9 by 7 now 1.20. 7 2s of 14 வருது. Again 6, 7.28 வருது. Sorry, 1.28 வருது. இதுதான் the ratios of the specific heat for a diatomic molecule at high temperature. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த Cp and Cv ஓட வேல்யூஸ் பாருங்கள். It is very higher for a diatomic molecule compared to the Cp and Cv of a monoatomic molecule. That means இப்போ இந்த பர்டிகுலர் ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டிஸ்னாலே என்னது? ஒரு கான்ஸ்டன்ட் மாஸ் அல்லது இந்த இடத்துல கான்ஸ்டன்ட் 1 மோல் ஆஃப் அ கேஸில் அதோட டெம்பரேச்சர் வந்து 1 டிகிரி செல்சியஸ்க்கு இன்க்ரீஸ் பண்ணால் அதுக்கு ரெக்வயர்ட் அமௌண்ட் ஆஃப் ஹீட் எனர்ஜி. அதுதான் வந்து ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி. இன் டேர்ம்ஸ் ஆஃப் மோல்ஸ் சொல்லும்போது மோலார் ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டிஸ். ஓகேவா? அதை இப்போ இந்த பர்டிகுலர் கேஸ் மாலிக்யூல்ஸோட டெம்பரேச்சர் 1 டிகிரி செல்சியஸ்க்கு நான் இன்க்ரீஸ் பண்ணோன்னா அதுக்கு ரெக்வயர்ட் அமௌண்ட் ஆஃப் ஹீட் எனர்ஜி ஜாஸ்தியாக இருக்கும். அதனால் Cv and Cp both molar specific heat capacities வந்து compared to monoatomic molecules diatomic moleculesக்கு லார்ஜராக இருக்குது. ஓகேவா? இப்போ அடுத்தது வந்து triatomic molecule பார்க்க போகிறோம். So for a triatomic molecule, இதுலேயே 2 பார்ட். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து linear molecule. For a linear molecule உங்களுக்கு average kinetic energy என்னது?
முன்னாடி பார்த்தது தான் இட் இஸ் 7/2 kT. ஓகே, ஸோ அதோட டோட்டல் எனர்ஜி என்ன வரும்? டோட்டல் எனர்ஜி ஆஃப் 1 mole of gas is equal to U is equal to mu வந்து 1. ஓகே, ஸோ 7/2 RT வரும். ஸோ CV என்ன வரும்? இட் இஸ் d/dt of U வந்து 7/2 RT which is 7/2 R. This is CV. CP எவ்வளவு? 7/2 R plus R is equal to 9R/2. okay, so இதோட ratios of specific heat is gamma is equal to CP எவ்வளவு? it is 9/2 R, it is 7/2 into R. So R gets cancelled, we get 9/7. 9/7 it is equal to 1.28. okay, high temperature diatomic molecule adiabatic exponent எதுவோ அதே தான் இதுக்கும். இப்போ வந்து for non-linear molecule பார்க்க போகிறோம். For non-linear molecule the average kinetic energy is 3 RT. okay, sorry 3 kT. ஸோ இதோடைய total internal energy for 1 mole of a gas வந்து it is 3 RT. நான் டைரெக்டாகவே போட்டாச்சு, இதே தான் வரும் உங்களுக்கு, அதே தான் NA multiplied by K வந்து it gives R. ஸோ நமக்கு CV தேவை. CV is d/dt of U is 3 RT which is equal to 3R. this is CV. அப்போ CP என்ன வரும்? here CP is equal to 3R plus R வரும் is equal to 4R. so இதோட gamma வரும். so இதோட ratio of specific heats gamma is equal to CP and CV. CP வந்து 4R, CV வந்து 3R. so 4R divided by 3R is equal to 4/3. R gets cancelled. so 4/3 it is 1, again வந்து 3 வரும். okay, so 1.33. this is the ratios of the specific heat for a non-linear triatomic molecule. okay, இப்போது இந்த கைனட்டிக் தியரி ஆஃப் கேஸஸ் படி இந்த காமா பார்த்திங்கன்னா ஒன்று சிபி ஆகட்டும் அல்லது சிவி ஆகட்டும் அல்லது இந்த காமாவாகட்டும் எல்லாமே இண்டிபெண்ட் ஆஃப் டெம்பரேச்சர். மேத்தமேட்டிக்கலாக பார்த்திங்கன்னா இண்டிபெண்ட் ஆஃப் டெம்பரேச்சர். எதுலேயுமே உங்களுக்கு டி காம்பனண்ட் இன்வால்வ் ஆகலை. இதுலேயே ஆகட்டும் அல்லது சிபி அண்ட் சிவி ஆகட்டும் டெம்பரேச்சர் காம்பனண்ட்டே இல்லை. So this shows that உங்களுக்கு specific heat capacity வந்து independent of the temperature. But reality this is not the case. okay, so in reality the specific heat capacities வந்து this specific heat varies with temperature. okay, அதுதான் நம்ம inference சொல்கிறோம். hope இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். Thank you for watching this video. Keep supporting Shankar's Physics Tutorials.